So, நான் so, நான் சொன்ன மாதிரி மேல உள்ள ஹெட் வந்து ஆக்சிபிட்டல் போன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த வெச்ச சர்வைக்கலோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்லாண்டா ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட், செகண்ட் வந்து அட்லாண்டா ஆக்சிலஸ். நல்லா போட்டிருப்பேன். இட் இஸ் ஜாயிண்ட் பிட்வீன் பேஸ் ஆஃப் ஸ்கெல் அண்ட் சர்வைக்கல் ஸ்பைன். நம்மளோட வெற்றபிரையும் அதுவும் கனெக்ட் பண்ற இடம் அதான். அதே மாதிரி பிரியா, அட்லாண்டா ஆக்சில் உன்னுடைய வீடியோ ஆன் பண்ணு பிரியா. சாரி, மறுபடியும் சொல்றேன். பின்னாடி வந்துட்டு இருக்கிறது தான் ஆக்சிபிட்டல், இந்த போனு. அதுக்கு கீழே தான் நம்மளோட சர்வைக்கல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். அது ஃபர்ஸ்ட் வந்து C0 தானே ஸ்டார்ட் பண்ணும். C0 டு C1 வந்து அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட். அங்க இருந்து நர்வ் வந்துட்டு இப்படி போகும். அந்த அந்த போனை பார்த்தா தெரியும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம அதுல இருந்து போற நர்வ். இதுல வந்து ஒரு கம்ப்ரஷன் ஆச்சுன்னா கூட நமக்கு இங்க பெயினா இருக்கும். ஏன்னா என்னோட கிளாஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க, யோகா கிளாஸ்க்கு எல்லாருமே இங்கதான் பெயினா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்பதான் புரியுது, இந்த இடத்துல வந்து கம்ப்ரஷன் ஆகுறதுனால தான் உங்களுக்கு இங்க வலிக்குது. ஆனா பின்னாடிதான் வலி இருக்குமோ நான் நினைச்சுக்குவேன். ஆனா அதுக்கு மெயின் ரீசன் இதுதான். இந்த ரெண்டு போன் இருக்கிற அழுத்தத்துலதான் அந்த கம்ப்ரஷனால தான் நமக்கு இங்கெல்லாம் பெயின் வருது. இந்த பெயின் வந்து பின்னாடி வர கூட இருக்க இருக்க ரொம்ப கம்ப்ரஷன் ஆச்சுன்னா பின்னாடி வர போகும் போல. இந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம். அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் C0 டு C1, அட்லாண்டோ ஆக்சிலஸ் வந்துட்டு C1 டு C2. நெக்ஸ்ட் பிக்சர். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஜேடி மெரிடியனை வச்சு ஈஸியா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். லோகேஸ்வரி மேம், நெக்ஸ்ட் பிக்சர். இப்போ இப்போ ஜேடி மெரிடியன் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல வந்து JD1, JD1A, JD1B, JD1C. ஓகே, நம்ம வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து கையில தான் பாயிண்ட்ஸ் நிறைய பார்த்தோம். இப்போ வந்துட்டு இந்த ஜேடி மெரிடியன் கால்ல இருந்து இனிமே வர எல்லா மெரிடியனுமே கால்ல தான் ஆரம்பிக்கும். ஓகேயா? இப்ப இது ஒரு முக்கியமான இது. நம்ம உடம்பு வந்து ஏற்கனவே தெரியும், மூணா பிரிக்கிறோம். கீழே லோயர், மிடில் அண்ட் அப். இதுல மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ வந்துட்டு நம்ம JD1, JD1A, JD1B, JD1C வந்துட்டு நம்மளோட செர்வைக்கல் போன் வரைக்கும், சாரி, லம்பர் ரீஜன் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ லம்பர் ரீஜன் வரை நமக்கு பெயினா இருக்குன்னா நம்ம JD1, JD1A, JD1B அண்ட் JD1C வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நான் சும்மா சொல்லிக்கிறேன், அப்புறம் புக்கை பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி JD2, JD2னா நம்மளோட செர்வைக்கல் போன் C4 டு thoracic. நம்ம C4ல இருந்து நம்ம thoracic வரைக்கும் JD2 பாயிண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது. JD3 வந்து C1 டு C4. இது வந்து JD3. நான் சொன்னேன் இல்லையா, இப்ப அட்லாண்டா ஆக்சிபிட்டல், அட்லாண்டா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு இது சொன்னேன் இல்லையா, அதுல ஏதாவது பெயின் இருந்தாலோ அல்லது அந்த ஆக்சிபிட்டல் போர்ட் இங்க பெயின் இருந்தாலோ JD3 வந்து பெஸ்டா ஒர்க் ஆகும். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெல்விக் ஏரியா, அந்த பெல்விக் இந்த ஒரு ரிங் மாதிரி நான் காமிச்சேன் இல்லையா, அதுக்கு எல்லாமே வந்துட்டு JD1, JD1A, JD1B, JD1C ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் லம்பர் ரீஜன் இப்போ பொதுவாகவே வந்துட்டு இந்த சயாட்டிக்கா பெயின், அந்த லோயர் பேக் பெயின் எல்லாமே இந்த L3, L4, L5ல தான் வரும். அதுக்கு பெஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு JD1, JD1A, JD1B வந்து CMP பாயிண்ட், அது வந்து பெஸ்ட் ஹோல் பாடிக்குமே. இப்ப நீங்க புக் எடுத்தா உங்களுக்கு புரியும் நான் சொன்னதெல்லாம். ஓகேயா மேம்? நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நான் ஓகே, இப்ப புக் எடுங்க. இப்ப JD1 ஜாயின்ஸ் ஆஃப், இந்த பிக்சர் வேணாம் மேம், நெக்ஸ்ட் போயிருங்க. நான் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன், இது இருக்கட்டும் அப்படியே. இப்ப JD1 ரீட் பண்ணுங்க. ஜாயின்ஸ் ஆஃப் பெல்விக் நான் காமிச்சேன் இல்லையா, ஒரு போனு, ஒரு ஒரு கலரோட பிக்சர் காமிச்சேன் இல்லையா, இது வந்துட்டு சாக்ரம், இது வந்து கீழே இது சொன்னேன் இல்லையா. அங்க ஏதாவது உங்களுக்கு பெயின், இந்த இடத்துல ஹிப்ல வந்து எந்த பெயின் இருந்தாலும் நீங்க JD1 வந்து தாராளமா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜாயின்ஸ் ஃபார் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், அந்த கீழே, அதாவது அந்த பெல்விக் ஏரியா, அந்த சாக்ரம், அந்த கீழே ஒட்டி வருதுல, அங்க வந்து எது இருந்தாலும் நம்ம வந்து JD1 ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட், இது ரொம்ப முக்கியம். இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஆஹ் உம் அதான் ரெட் கலர் ரவுண்டா ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதனால இந்த கோடோட நான் எடுத்தேன். இந்த சைடு வந்து இலியாக் போன் இருக்கும், சென்டர்ல வந்து சாக்ரா போன், அந்த கோன் ஷேப் இருக்கு இல்லையா,
அது எல்லாமே சாக்ரம் தான். சாக்ரம் 1 2 3 4 5ன்னு வரும். இந்த சாக்ரம் போனும் இலியாக் போன் சேர்ந்து சாக்ரோலிக் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஜாயிண்ட் இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கும். நடுவுல இப்படி இருக்கு இல்லையா, ஒரு கோன் மாதிரி வந்திருக்கும் இல்லையா, அதான் சாக்ரோலியாக் ஜாயிண்ட். அது இந்த இலியாக் போனும் சாக்ரம் ஜாயிண்ட்டும் சேர்ந்து அந்த கோன், அது பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்ல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஹிப்ல பெயின் இருந்தாலும் இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்க வேற எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு திங்கிங் வந்து இங்கதான் போகணும். இந்த இடத்துல கண்டிப்பா அந்த இது கம்ப்ரெஷனோ ஏதோ ஓகே. சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட்ல எந்த பெயின் வந்தாலும் ஜேடி ஒன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அது மாதிரி லம்பர் வெர்டெப்ரே L1 L3 L இதுல எந்த இருந்தாலும் JD1 கூட பார்த்துக்கோங்க. JD1 வந்து எதுல வருதுன்னா மேல செகண்ட் டோல அந்த நெயில் பக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி மேத்தி சீட்ஸோ நெல்லோ எதா இருந்தாலும் நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் JD11 வந்து இப்ப மேபி நம்மளோட லோயர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் நான் சொன்னது லம்பர் ரீஜியன்ல இருந்து கீழே கால் வரைக்கும் நமக்கு வந்து டாக்ஸிக் இரிட்டேஷன் எங்க இருந்தாலும் நம்ம JD11 வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் JD1A சேம் நான் சொன்னதுல இருந்து நம்மளோட லம்பர்ல இருந்து கீழே, அதாவது நம்ம பெல்விக் ஏரியா, நம்ம நீ ப்ராப்ளம் அண்ட் ஆங்கிள் எங்கனாலும் அலர்ஜிக் இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம JD1A வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த JD1B வந்து ரொம்ப முக்கியம். CMP பாயிண்ட், இந்த CMP பாயிண்ட் வந்து ஹோல் ஜாயிண்ட் ஃபார் சைனோவியல் ஜாயிண்ட், ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் அண்ட் ஆர்டிகுலேட். எந்த ஜாயிண்ட்ல என்ன கிழமை நான் பேசல சந்திரகலா, நீங்க மியூட் போடுங்க. சந்திரலேகா நான் பேசல, அது அவங்க வாய்ஸ் வந்தது, நீ சொல்லு. ஓகே. இப்ப JD1B வந்துட்டு நம்ம 3 ஜாயிண்ட் சொன்னோம் இல்லையா, சைனோவியல் ஜாயிண்ட், ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் அண்ட் ஆர்டிகுலேட் ஜாயிண்ட் சொன்னோம் இல்லையா. அந்த 3 ஜாயிண்ட்ல எந்த ஜாயிண்ட்ல இது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க JD1B தாராளமா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஜாயிண்ட் இருந்தாலும் இந்த JD1B வந்து பெஸ்ட். அப்புறம் JD1C வந்துட்டு பர்டிகுலரா சைனவல் ஜாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பார்த்தோம், கிளைடிங் ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்டுக்கும் பர்டிகுலரா உங்களுக்கு பெயின் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஷோல்டர்ல வந்து இங்க வந்து நல்லா உங்களுக்கு கம்ப்ரெஷன் தெரியுது, ரொம்ப பெயினா இருக்குன்னா பெஸ்ட் நீங்க எதுக்கு இப்ப எதை நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல பெயின், ஷோல்டர்லயும் ஹிப்லயும் பெயின், அப்ப நீங்க எந்த மெடிசன் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? JD1C. ஓகேயா? புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான், அழகா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. JD1Bனா என்னது? CMP பாயிண்ட். எந்த ஜாயிண்ட் உடம்புல என்ன 12 ஜாயிண்ட் எந்த ஜாயிண்ட்ல போட்டாலும் சரியாகும். அதே மாதிரி JD1C பர்டிகுலரா சைனோவியல் ஜாயிண்ட், அந்த 7 டைப் ஆஃப் ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த எந்த பெயின் வந்தாலும் நீங்க பிக்சரை கூட போய் எடுத்து போய் பார்த்துக்கோங்க, அதுல இருக்கும். ஸோ அந்த வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் JD2 நான் சொன்ன மாதிரி நம்மளோட செர்வைக்கலோட C4ல இருந்து C7 வரைக்கும், அதே மாதிரி தொராசிக் பார்ட்டோட T1 to T2 ஃபுல்லா தொராசிக் கேவிட்டி அண்ட் செர்விக்கல் ரீஜியன்ல என்ன பெயின் இருந்தாலும் ஓகேயா. ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்கேஜ் இங்க பின்னாடி அதுல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம JD2 வந்து போட்டு சரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோல்டர், நிறைய பேருக்கு ஷோல்டர் பெயின் இருக்கும். ஸோ அவங்க வந்து JD2ல அந்த சொன்ன மாதிரி வெந்தயமோ இல்ல ப்ரெஷரோ எதுவும் கொடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி. நெக்ஸ்ட் வந்து JD3 C1 அட்லஸ், C2 ஆக்சிஸ் ஜாயிண்ட். இங்க இருக்குல்ல அட்லஸ் ஆக்சிஸ் நான் சொன்னேன் இல்லையா, TMJ சொன்னேன் இல்லையா. TMJனா இந்த ஜாவை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. TMJ இப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ரிப்போர்ட் கொண்டுட்டு வர்றாங்க TMJ ப்ராப்ளம்னா நீங்க தாராளமா JD3 வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதாவது ஜாயிண்ட் மெரிடியன் 3 வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். அந்த அட்லஸ் ஆக்சிஸ் ஜாயிண்ட்ல வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெல்லும் போது இங்க பெயினா இருக்கு, ஒருத்தவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு ஜா வந்து லாக் ஆகுது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் JD3 வந்து கண்டிப்பா நீங்க பண்ணலாம். அதுலயே போட்டிருக்காங்க TMJ. அப்புறம் அப்பர் சர்வைக்கல் வெர்டெப்ரே ஜாயிண்ட்ஸ். இந்த C1 to C4க்கு வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் சொல்றாங்க இல்லையா, ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ், அவங்களுக்கு வந்து JD3 கண்டிப்பா கொடுத்தா சரியானு எனக்கு தோணுது. ஏன்னா மேக்ஸிமம் பெயின் வந்து அந்த ஜாயிண்ட்ல உங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ நம்ம பெஸ்ட் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் வராங்க, நம்ம வீட்லயே நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் அட்லாண்ட் ஆக்சிபிட்டல் சொன்னேன்னா அந்த ஆக்சிபிட்டல் போனு
அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு வந்துட்டு என்ன கம்ப்ரெஷன் இருந்தாலும் பெஸ்ட் JD3 போட்டுடலாம். அப்புறம் ஜாயிண்ட் நீங்க சாப்பிட்றப்ப வலிக்குது, இந்த பெயின் வந்து இங்க வரைக்கும் போகுது அப்படின்னா பெஸ்ட் JD3 போட்டுடலாம். அப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் நோட் போட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா அப்பர் ஜாயிண்ட் ட்ரீட் JD3. நாங்க சொன்னேன்ல ஜானாலே JD3 தான். அதோட வந்துட்டு ட்ரிபிள் வார்மர் 23 போட சொல்றாங்க. லோகேஸ்வரி மேம் நெக்ஸ்ட் போங்க, நெக்ஸ்ட் இது போட்டுங்க. ட்ரிபிள் வார்மர் 23 நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த ட்ரிபிள் வார்மர் 23 ரொம்ப ஈஸியான லொகேஷன். இந்த கண்ணு புருவம் வந்து எண்ட் ஆகுது இல்லையா, இந்த எண்ட்ல தான் இருக்கு ரெண்டு இதுலயும். நீங்க லிட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா கூட கொஞ்சம் சரியா, கொஞ்சம் அழுத்தி ஒரு சர்க்குலர் மோஷன் கொடுத்து பாருங்க. ஓகே, DB2 ட்ரிபிள் வார்மர் 23 இந்த நம்ம புருவம் ஃபினிஷ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. அதுல நான் போட்டிருக்கேன். அப்பர் ஜா ஹெட்ஏக், சில பேருக்கு ஹெட்ஏக் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு லைட்டா ப்ரெஷர் கொடுக்கலாம். அப்புறம் மைக்ரைன் ப்ராப்ளம், இது வந்து நானே கிளாஸ்ல 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு கூட நான் அந்த பண்ணேன். ஒருத்தவங்க மைக்ரைன் ப்ராப்ளம் சொன்னாங்க, இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தேன், ஒரு 5 நிமிஷத்துல சரியாயிடுச்சு. அப்புறம் ஃபேசியல் பெயின், ஃபேஸ்ல எங்கேயாவது இந்த இடத்துல சடனா அப்படி பெயினா இருக்கும், அந்த மாதிரி நேரத்துல நம்ம கால்பேட்டரி லைட்டா நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணலாம். கிளியர்ஸ் ஹீட் அண்ட் வீல் அண்ட் ஐ டிசார்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிக்சர் லாஸ்ட். அப்புறம் ஃபார் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லோயர் ஜாயிண்ட் ட்ரீட் வித் JD3 அண்ட் ஸ்டொமக் டி மெரிடியன். ஓகே, JD3 தெரியும் இல்லையா, நம்ம ஹோல் இது JD3 தான். இப்ப பாருங்க, நம்மளோட பியூப்பிள் கருவிழி இருக்குல்ல, நம்ம கருவிழி இந்த போன் இருக்கு, இந்த போனுக்குள்ள ST1 இருக்கும், அதை விட்டுருங்க. அந்த ST1க்கு கீழே இங்க ST2 இருக்கு, ஸ்டொமக் டூ இந்த பாயிண்ட். ஓகே, நம்ம லோயர் ஜா பெயின் ஆனா மேபி நமக்கு இந்த சைடு பெயின் ஆனிச்சுன்னு வைங்களேன், நம்ம இந்த பாயிண்ட கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த கண்ணோட கருவிழிக்கு நேரா இங்க ஒரு போன் இருக்கா, அந்த போனுக்கு கொஞ்சம் கீழே. ஓகே, வந்து ஸ்டொமக் 2, லோயர் ஜா பெயின், ஐ ப்ராப்ளம், ஃபேசியல் பாயிண்ட்ஸ் அண்ட் சைனஸ்க்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சைனஸ் இருக்கிறவங்க கூட டெய்லி கூட இப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம மேம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, இது கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, முடிச்சுட்டேன், வேகமா முடிச்சுட்டேன். எனக்கு ஏதோ தெரிஞ்சதுன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ தப்பு இருந்தா சாரி, மன்னிச்சுக்கோங்க. இல்ல நல்லா சூப்பரா எடுத்த. ஓகே, டிஸ்டிங்ஷன். ஓகே, இது எல்லாத்தோட சேர்த்து CMP பாயிண்ட் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த எல்லாத்துலயும் J1ல இருந்து நம்ம இது வரைக்கும் JD3 வரைக்கும் எல்லா கொடுக்கும் போதும் CMP பாயிண்ட் ஒன்று. JD1B ரொம்ப கம்மியான இதுதான் இருந்தது, ரொம்ப வேகமா முடிஞ்சிருச்சு. சின்ன மெரிடியன் தான் இல்ல JD கிளியர், இல்ல சின்னதா இருந்தாலும் நல்லா கிளியரா சூப்பரா எடுத்த. சீரியஸாவா? நான் கரெக்டா சொல்லுவேன், உனக்கு தெரியும்ல. இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுவேன். நல்லா இருந்ததுங்க மேம், நல்லா எடுத்தீங்க. ஓகே சந்திரலேகா மேம். ஓகே, பொதுவாவே என்னோட இந்த யோகா கிளாஸ் வர்றவங்க எல்லாம் மேக்ஸிமம் இங்கதான் வலிக்குது சொல்லுவாங்க. எல்லாருமே IT ஃபீல்டு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெங்களூர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இங்கதான் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் தெரியுது எனக்கு கரெக்டான ஏன் உங்களுக்கு வலி வருது. நான் 3 நாள் படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து கலா மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீ படிக்க வச்சதுக்கு. இந்த மாதிரி படிச்சா நான் எங்கேயோ போயிருவேன்னு நினைக்கிறேன். எங்கேயும் போக வேண்டாம். அடுத்தது வந்துட்டு சந்திரலேகா கொடுத்துடலாமா? அதாவது என்னப்பா அடுத்தது வருது, ஃபைப்ராய்ட் டி மெரிடியன். சந்திரலேகா ஓகேவா? கம்மி தான் இருக்கு பாயிண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த ஆர்கன் மெரிடியன் வேண்டாமா முதல்ல? ஓகே மேம், ஓகே மேம். ஆர்கன் மெரிடியன் எதுமா? நம்பர் சொல்லுங்க, புக்ல நம்பர் சொல்லுங்களேன். ஓடியா? முன்னாடி